சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு இங்கே மீனாவோட வீட்டுக்கு வரும்போது இங்கே அண்ணாமலை கிட்ட வந்து, அப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்பா நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்கப்பா, நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும் முத்து, நம்ம வீடு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்ல. ஒரு பக்கம் விஜயா அங்கே ஸ்ருதியோட அம்மா வீட்டில் இருக்காங்க விஜயா. இன்னொரு பக்கம் நானும் மீனா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். நம்ம வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். உன்னுடைய பாட்டியும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தியா? நான் நினச்சது எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எப்படியாவது நம்ம வீடை திருப்பி வாங்கிடலாம்ல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, அப்பா நீங்கள் ஏன்பா இவ்வளோ யோசிக்கிறீங்க? மீனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் சந்தோஷமாக தானே இருக்கீங்க, அப்படி தானே என்கிட்ட சொன்னீங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க, எப்படியாவது வீட்டு பத்திரத்தை நானே திருப்பி வாங்குவேன். ஃபினான்சியர் நம்மளை ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு சிந்தாமணி பேச்சை கேட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஃபினான்சியர்கிட்ட பேசலான்னு நினச்சாலும் இப்போ என்னால் பேச முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ பெரிய சவாரியெல்லாம் கிடச்சிருக்குப்பா. அதனால் நான் கண்டிப்பாக என்னுடைய வேலையை பார்த்தாதான் என்கிட்ட எப்படியாவது பணம் கிடைக்கும். நானும் அந்த பணத்தை சேர்த்து வச்சு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு முத்து ரொம்ப அக்கறையாக பொறுப்பாக பேசும்போது, பரவாயில்ல முத்து, மீனா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கு அப்புறமா தான் நீயும் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் உன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்க்கணும், அக்கறையாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரணும்னு நீயும் ரொம்பவே மனசு மாறிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் மீனா மட்டும்தான் அப்படின்னு பேசுகிறாரு அண்ணாமலை. அப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் என்ன செய்ய, இங்கே வந்து நம்ம வீடை விட்டுட்டு இப்படி இங்கே வந்து தங்கியிருக்க வேண்டிய நிலமை வரும்னு நான் யோசிக்கவே இல்லை. அம்மாவும் மனோஜும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நானும் தான் நினைக்கல. அதுக்காக தானே மனோஜ் இப்போ எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் நல்லா அனுபவிக்கிறான்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா மனோஜ் வேற ஃபோன் பண்ணான். கடையில் வந்து ரெஸ்ட் எடுக்க முடியல, என்னால் இனி கடையில் தங்கவே முடியாது, பேசாமல் மீனா வீட்டுக்கே வரட்டுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நானே இங்கே தங்குறது சரியில்லைன்னு யோசிக்கிறேன், இதில் மனோஜ் வேற வரணுமா? அதெல்லாம் வேண்டான்னு நீ மனோஜ் கிட்ட சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, நான் சொல்லிட்டேன்ப்பா, மனோஜால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நானும் மீனாவும் நினைக்கிறோம். ஏன் இங்கே பலகுரல் ரவி எல்லாருமே உதவி செய்கிறாங்க. மனோஜ் மட்டும் எதையும் கண்டுக்காம தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம், தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு இருக்கும்போது, இனியும் மனோஜுக்கு எதுக்குப்பா நான் சப்போர்ட் பண்ணணும்? அதனால் நீ மீனா வீட்டுக்கு வரவே வேண்டான்னு மனோஜ் கிட்ட நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீ பேசுனது எல்லாமே சரிதான் முத்து. இல்லைனா மனோஜ் இங்கே வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் எனக்கு இதெல்லாம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு தேவையில்லாமல் பேசி இங்கே வந்து பிரச்சனை செஞ்சுருப்பான். அதுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்கவே இல்லைல்ல. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மனோஜ் அங்கேயே இருக்கட்டும். ஏன் நம்ம வீட்டுக்கு வந்து மனோஜ் பிரச்சனை செஞ்சதெல்லாம் போதாதா என்ன? மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சிக்காம மனோஜ் என்னெல்லாம் பேசியிருக்கான். ஏன் நம்ம பேச்சை கேட்டிருந்தா விஜயாவும் மனோஜும் வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்துருக்கவே மாட்டாங்களே. நம்ம பேச்சை தான் யாரும் கேட்கலையே, அதானே இந்த நிலமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கப்பா, எல்லாம் சரியாயிரும்ப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு முத்து. எப்படியோ மனோஜும் இங்கே வர வேண்டாம், விஜயாவும் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த வீட்டில் வசதி இல்லை, மீனா வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு விஜயா பேசுனதுக்கெலாம் சீக்கிரமாகவே மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு விஜயாவுக்கு தெரிய தான் போகுது. இதில் மனோஜ் வேற இங்கே மீனா வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறானா? நம்ம வீடு நமக்கு கிடைக்கணுன்ற எண்ணம் விஜயாவுக்கும் இல்லை, மனோஜுக்கும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கும்போது, முத்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, நீ ரெஸ்ட் எடு முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்பா எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் நம்ம வீட்டுக்கு நம்ம போக முடியும். நம்ம எத்தனை நாள் இங்கேயே தங்க முடியும்? இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்பி வந்தாதான் நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாமல் இருங்கப்பா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக முத்து பேசும்போது, முத்து நீயே சொல்லிட்ட, கண்டிப்பாக நம்ம வீடு நமக்கு கிடைக்க தான் போகுதுன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னு பேசும்போது, அங்கே வந்து சந்திரா வந்து, முத்து தம்பி ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை அண்ணாமலை அண்ணன் வர வந்திருக்காரு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முத்து தம்பி. நீங்கள் மீனாவுக்கு உதவி செஞ்சதால தான் மீனா இப்போ பூக்கடைக்கு ஓனராக இருக்கா. மீனாவுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கு.
நீங்க ரொம்ப நாள் கழிச்சு எங்க வீட்ல வந்து எல்லாரும் ஒத்துமையா தங்கியிருக்கீங்க. எனக்கு இத பார்க்கும்போது, நான் பூக்கடைக்கு போகலனாலும் பரவால்ல, என் வேலைய செய்யலனாலும் பரவால்ல, உங்களுக்கு ரொம்ப நல்லா சமைச்சு குடுக்கணும், உங்க எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுது. அவ்ளோ சந்தோஷத்துல இருக்கேன். அதனால தான் முத்து தம்பி உங்க எல்லாருக்கும் நான் ஸ்வீட் எல்லாம் செஞ்சேன்னு சொல்றாங்க சந்திரா. உடனே அண்ணாமலை சொல்றாங்க, சம்மந்தி, நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்காக விதவிதமா சமைச்சு குடுக்குறீங்க. உங்க பொண்ணு சீதா எனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வராங்க. இப்படி என்ன நல்லா பார்த்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, எங்க வீட்டுக்கு நீங்க வரவே கூடாது அப்படின்னு விஜயா என்னென்ன பேசியிருப்பா. ஏன், உங்களுக்காக நாங்க பெருசா எதுவுமே சமைச்சு குடுக்கவும் கிடையாது. ஆனா, எங்க மேல நீங்க எல்லாரும் இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க. உங்க வீட்டுக்கு நான் வந்தத நினைச்சு சந்தோஷப்படுறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எவ்ளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? "என்ன முத்து சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாப்பா. எப்பயுமே இங்க மீனாவோட அம்மா இப்படிதான். நாங்க வீட்டுக்கு வந்து தங்கணும். எங்களுக்காக அவங்க சமைச்சு குடுக்கணும்னு நெனைப்பாங்க. எனக்கு தான் இவங்க வீட்டுக்கு வந்து தங்குறதுக்கு நேரமே கிடைக்கல. ஆனா இப்ப இவங்க வீட்ல நம்ம இருக்கிறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. அத்தை, நீங்க இதே மாதிரி நீங்க எங்க அப்பாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் சமைச்சு குடுங்க. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க எப்பயுமே சந்தோஷமா தான் இருக்கணும்." அப்படின்னு முத்து பேசுறத கேட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் அங்க வந்து சத்யா வந்து, "என்ன மாமா, இன்னும் நீங்க ரெஸ்ட் எடுக்கலையா? நீங்க ரொம்ப வேல பார்க்குறீங்க. அதே மாதிரி மீனா அக்காவும் பூக்கடையில நெறைய வேல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா." அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும், முத்துவும் எங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க. ஆனா, என்னால தான் எந்த உதவியும் செய்ய முடியல. இதுல நான் வேற மீனா வீட்ல தங்கியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டம் குடுக்குறேன். அப்படிதானே? அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. எங்க வீட்டுக்கு நீங்க வந்ததால தான் முத்து மாமாவும், மீனா அக்காவும் கொஞ்ச நாள் எங்க வீட்ல தங்கியிருக்காங்க. நாங்க ரொம்ப நிம்மதியா, சந்தோஷமா இருக்கோம். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நானே வாங்கிட்டு வரேன். இப்ப நான் எனக்கு பிடிச்ச வேலை செய்றேன். கம்பெனில நான் நல்லா வேலை செய்றேன்னு எனக்கு நெறைய சம்பளம் குடுக்குறாங்க. ஆனா என்ன, எங்க அம்மா தான் என் பேச்ச கேட்காம எப்பயும் போல பூக்கடைக்கு போறாங்க. நெறைய வேலை செய்றாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப சீக்கிரமாவே சத்யாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டியதானே?" அப்படின்னு அண்ணாமலை பேசுறாரு. உடனே முத்து இங்க வந்து சத்யாவ பார்க்கும்போது, "என்ன சத்யா, நீயும் முத்துவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க?" அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது, "அப்பா, இப்ப தானப்பா இங்க சத்யா வந்து இந்த வேலையில சேர்ந்திருக்கான். இன்னும் குடும்பத்த பார்த்துக்கணும். இங்க புதுசா வீடு வாங்கணும்னு அ சத்யா நெறைய யோசனை பண்ணி வச்சிருக்கான்ப்பா. அதனால கல்யாண ஏற்பாடெல்லாம் சீக்கிரமா நாங்க செய்ய தான் போறோம். அதனால கொஞ்சம் பொறுமையா நாங்க இதெல்லாம் பார்த்துக்கிறோம்ப்பா. இப்ப எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரணும். அதுக்கப்புறமா சத்யா நெனச்ச மாதிரியே கல்யாண ஏற்பாட சீக்கிரமா செய்ய தான் போறோம். என்ன சத்யா?" அப்படின்னு முத்து கேட்கும்போது, பதில் பேசாம அமைதியா இருக்கிறாரு சத்யா. அந்த சமயம் சந்திரா யோசிக்கிறாங்க. ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் அப்படின்னு முத்து தம்பி நெனைக்கிறாரு. இங்க சத்யா ஆசைப்பட்ட வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு முத்து தம்பி யோசிக்கிறாரு. ஆனா, ரேகா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா சிந்தாமணியால நெறைய பிரச்சனை வரும் அப்படின்னு இங்க சந்திரா வந்து யோசிக்க ஆரம்பிக்கும்போது, "அத்த, நீங்க கவலைப்படாம இருங்க அத்த. எந்த பிரச்சனையும் வராம சத்யா நெனச்ச வாழ்க்கை சத்யாவுக்கு கிடைக்க தான் போகுது." அப்படின்னு முத்து பேசிட்டு இருக்கும்போதே அங்க மீனாவும் வராங்க. வீட்ல இருக்க எல்லாரும் இப்படி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, அண்ணாமலை யோசிக்கிறாங்க, "நல்ல வேளை, இப்ப விஜயா மட்டும் நம்ம வீட்ல இருந்திருந்தா, இப்படி சந்தோஷமா பேசும்போதும், இப்படி எங்களுக்கு விதவிதமா சமைச்சு குடுக்குறதெல்லாம் பார்த்துட்டு, விஜயா தேவையில்லாம பேசி பிரச்சனை செஞ்சிருப்பா. இங்க நம்ம சம்மந்திக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப சம்மந்தி இவ்ளோ சந்தோஷமா பேசுறாங்கன்னா, அதுக்கெல்லாம் காரணம் முத்துவும், மீனாவும் தான். நல்ல வேளை, மீனா வந்து என்ன மட்டும் இங்க கூப்பிட்டு வந்திருக்கா. இங்க விஜயா வந்திருந்தா, எனக்கு இதெல்லாம் சமைச்சு குடுங்கன்னு சொல்லி, தேவையில்லாம பேசிக்கிட்டே இருந்திருப்பா." எப்படி மீனாவ புரிஞ்சுக்கலையோ, அதே மாதிரி மீனாவோட அம்மா சந்திராவையும் விஜயா என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டா. அதனால தான் நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை ரொம்பவே நிம்மதியா இருக்காரு. அதே மாதிரி என் பையன் முத்து ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்கான். சீக்கிரமாவே வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிரலான்னு. இவ்ளோ நம்பிக்கையா என் பையன் முத்து சொன்னதுக்கு அப்புறமா, நான் எதுக்காக கவலைப்படணும் அப்படின்னு யோசிக்கிறாரு அண்ணாமலை. இங்க விஜயா சரியா சாப்பிடாம இருக்கிறத கவனிக்கிறாங்க சுதா. உடனே விஜயா கிட்ட வந்து சுதா கேள்வி கேட்குறாங்க. "என்ன சம்மந்தி, நீங்க எங்க வீட்ல தங்கியிருக்கீங்க. இப்படியே சரியா சாப்பிடாம இருந்தா, அப்புறம் உங்க வீட்ல உள்ளவங்க எங்கள பத்தி என்ன யோசிப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நீங்க என்ன எங்க பேச்ச கேட்கவே மாட்டிக்கிறீங்க. சரியா சாப்பிடாம நீங்க எங்க வீட்ல தங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு சமைச்சு குடுத்தாலும் சரியா சாப்பிடுறதில்ல. என்ன சம்மந்தி, ஏன் இப்படிலாம் செய்றீங்க?" அப்படின்னு இங்க சுதா கேள்வி கேட்குறாங்க. ஆனா, விஜயா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. "என்ன சம்மந்தி, நான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க அமைதியா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பேச சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு எந்த நிலைமையில வந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நானே என்ன செய்ய? என் வீடு மறுபடியும் எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு யோசிக்கிறேன்.
நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சாப்பாட சமைச்சு குடுக்குறோம். ஆனா நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல. பேசாம நீங்க இங்க வராமயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சுதா சொல்லும்போது, இங்க விஜயா வந்து என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமா, என் பொண்ணு ஸ்ருதியும், எங்க வீட்டு மாப்பிள ரவியும் வந்திருந்தா, அவங்க நாங்க என்ன சமைச்சு குடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன தங்குறதுக்கு இடம் இல்லன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தீங்க. ஆனா இப்ப உங்களால எங்களுக்கு என்னைக்குமே நல்ல பேர் கிடைக்காது. இப்ப முத்துவும், மீனாவும் இங்க வந்து பார்த்தாங்கன்னா, எங்கள பத்தி என்ன யோசிப்பாங்க? இல்ல நாங்க உங்களுக்கு சரியா சாப்பாடே தரதில்ல, அப்படின்னு தானே நெனப்பாங்க. அதனால நீங்க இங்க இருக்கணும்னா, எங்க பேச்ச கேட்டு தான் ஆகணும். இல்லையா, உங்க மருமக மீனா வீட்டுக்கே போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி நான் எப்படி அங்க போக முடியும்? நீங்க உண்மையாவே இங்க வந்து என் மேல அக்கறை வச்சிருக்கீங்க. அதனால இப்படி பேசுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல. நீங்க அ உங்க பையன் ரவிகிட்ட பேசும்போது நானும் கேட்டேன். என்னால இங்க சரியா சாப்பிட முடியலன்னு. உங்க பையன் ரவிகிட்ட சொன்னீங்கல்ல, ரெஸ்டாரண்ட்லேருந்து வேற சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றீங்க, அப்படின்னு சொல்லும்போது, என்னால இங்க சரியா சாப்பிட முடியலன்னு தான் இப்படிலாம் பேசினேன். தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது, அங்க ரவி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராரு. அம்மா நீங்க தானம்மா சொன்னீங்க, ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க. நீங்க இங்க சரியாவே சாப்பிடலல்ல. அதனால தாம்மா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அது மட்டும் இல்லம்மா, நீங்க மீனா நீ சமைச்சா தானே சாப்பிடுவீங்க. இப்ப உங்களால இங்க சாப்பிட முடியலன்னு சொன்னேன்னா, மீனா அண்ணி தினமும் உங்களுக்காக சமைச்சு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அ "என்ன ரவி நீங்களும் இப்படி பேசுறீங்க? நான் இப்ப தான் சம்மந்திகிட்ட பேசிட்டு இருந்தேன். நாங்க சமைச்சு குடுக்குற சாப்பாட நீங்க சாப்பிடலான்னு சொன்னேன். ஆனா நீங்க மீனா சமைச்சு குடுக்குற சாப்பாட நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. இல்லன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரீங்க. எதுக்காக விஜயா இப்படிலாம் செய்றாங்கன்னு நீங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? என்ன ஸ்ருதி இதெல்லாம்? உன்னுடைய மாமியார் இப்படி செய்றதெல்லாம் சரியே இல்ல. அப்புறம் என்ன பத்தி மீனா, முத்து எல்லாரும் என்ன யோசிப்பாங்க? என்ன நெனைப்பாங்க? நாங்க தான் உங்களுக்கு சமைச்சு குடுக்குறதில்லன்னு நெனைக்க மாட்டாங்களா? நீயும் ரவி மாப்பிள்ளையும் மட்டும் இங்க வந்திருக்க வேண்டியதானே! எதுக்கு தேவையில்லாம இந்த விஜயா வேற நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க சுதா. அம்மா என்னம்மா? ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? விஜயா அத்தைக்கு இங்க சாப்பிட பிடிக்கல. அவ்வளவுதானே! அவங்க எப்பயும் போல ரெஸ்டாரண்ட்ல நாங்க கொண்டு வர சாப்பாடே சாப்பிடட்டும். இல்ல ரவி சொன்ன மாதிரி மீனா சமைச்சு குடுத்த சாப்பாட நாங்க கொண்டு வந்து விஜயா அத்தைக்கு குடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்கும்போது, அது எப்படி நான் அமைதியா இருக்க முடியும்? நம்ம வீட்ல தான் விஜயா தங்கியிருக்காங்க. நம்ம பேச்ச கேட்காம, இங்க மீனா வீட்லருந்து சாப்பாட வாங்கிட்டு வந்து குடுப்பீங்களா? அதுக்கு பேசாம மீனா வீட்டுக்கே விஜயா போகலாமே! நீங்க இப்படி விஜயாவுக்கு உதவி செய்றேன்னு என்ன தலகுனிய வைக்காதீங்க. பேசாம விஜயா இங்க இருக்கணும்னா, என் பேச்ச கேட்கட்டும். நான் சமைச்சு குடுக்குற சாப்பாட சாப்பிடட்டும். பேசாம அ நீங்களும் என் பேச்ச கேளுங்க. அத விட்டுட்டு விஜயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் விஜயாவ மீனா வீட்டுக்கே அனுப்பி வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, "என்னது மீனா வீட்டுக்கு போகணுமா?" அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிற விஜயா ரூமுக்கு போன உடனே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ரவி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா, இப்ப கூட என்னால நிம்மதியா சாப்பிட முடியல. சம்மந்தி இவ்ளோ கோவமா பேசுறாங்க. நான் சம்மந்தி கிட்ட உதவி கேட்டு இவங்க வீட்ல வந்து தங்கியிருக்கிறது சுதாவுக்கும், வாசுதேவனுக்கும் பிடிக்கல போல. அதனால தான் இப்படிலாம் கோவமா பேசுறாங்க. பார்வதி கிட்ட ஃபோன்ல பேசினா, பார்வதி உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. இவங்க இன்னும் என்னலாம் பேச போறாங்க அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணதால, இங்க வந்து நல்லாவே அனுபவிக்கிறேன். என்ன செய்யன்னு புரியலையே! பரவால்ல. யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுக்க வேண்டாம். நான் இங்கேயே அமைதியா இருக்க வேண்டியதான். மீனா வீட்டுக்கு என்னால எப்பயுமே போக முடியாது. அப்புறம் மீனாவும், முத்துவும் எனக்கு தர வேண்டிய மதிப்பு, மரியாதைய தரமாட்டாங்க. "பாத்தியா விஜயா, நீயும் இப்ப எங்க வீட்டுக்கு வந்துட்ட" அப்படின்னு மீனாவோட அம்மா கேள்வி கேட்பாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? பேசாம மனோஜ பார்த்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. விஜயா இங்க வந்து யார்கிட்டயும் சொல்லாம மனோஜ பார்க்கறதுக்காக கடைக்கு கிளம்பி வராங்க. இங்க மனோஜ் வந்து கடையில சரியா ரெஸ்ட் எடுக்காம இருக்கிறாரு. அந்த சமயம் அங்க வந்த விஜயா வந்து "மனோஜு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா நீங்களா? என்னம்மா இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல மனோஜு, சம்மந்தி வீட்ல தங்க எனக்கு பிடிக்கவே இல்ல. அதான் கிளம்பி வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எதுக்கும்மா இங்க வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜ் இப்படி பேசுற? உனக்கு உதவி செஞ்சதால தான். நான் இப்ப இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன் மனோஜ். ஆனா, உன்னுடைய கடைக்கு வந்த உடனே நீ சந்தோஷமா என்கிட்ட பேசுவேன்னு நெனச்சா, கேள்விக்கு மேல கேள்வி கேட்குற. இப்ப சம்மந்தி வீட்ல என்னால தங்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, "அம்மா உங்களுக்கு என்னம்மா? நீங்க ஸ்ருதி வீட்ல தங்கியிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல வசதியா இருக்கும். அதனால என்ன பார்க்க வந்திருப்பீங்க. அவ்வளவுதானே." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மனோஜ், என்னால அங்க தங்கவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது. அதுலயும் சுதா என்னலாம் பேசுறாங்க தெரியுமா?" அப்படின்னு நடந்த உண்மைய மனோஜ் கிட்ட சொல்லும்போது, மனோஜ் வந்து, "என்னம்மா சொல்றீங்க? ஸ்ருதியும், ரவியும் உங்கள ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு தான் நான் நெனச்சேன். ஆனா, உங்களால அங்க தங்கவே முடியலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா. எனக்குன்னு தங்குறதுக்கு பெரிய ரூம் எல்லாம் குடுத்தாங்க. ஆனா, அவங்க சமைக்கிற சாப்பாட என்னால சாப்பிடவே முடியல.
அப்பதான் மீனாவ பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். மீனா எவ்ளோ ருசியா சமைச்சு குடுப்பா. அப்ப கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தேவையில்லாம பேசுவோம். ஆனாலும் மீனா ரொம்ப பொறுமையா இருந்தா. மீனாவ புரிஞ்சுக்காம நான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரிய வருது. மீனா சமைச்சு குடுத்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாம நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். என்னைக்காவது நம்ம வீட்ல கிச்சன்ல போயிட்டு வேலை செஞ்சிருப்பேனா? எப்ப பார்த்தாலும் மீனா தான் வேல பார்க்கணும்னு உன் பேச்ச கேட்டு, மீனா உடனே இந்த வேலைய செய், அந்த வேலைய செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல. ஆனா இப்ப பாரு, நீங்களே உங்களுக்கு தேவையானத சமைச்சுக்கோங்க அப்படின்னு சம்மந்தி சொல்றாங்க. அப்படியே கிச்சன்ல வேலை பார்த்தாலும், எனக்காகவும் சமைச்சு குடுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இவங்க எல்லாருக்காகவும் சமைச்சு குடுக்கறதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போனனா? இல்லையே! நானே ரொம்ப மனசு வேதனையோட இருக்கேன். நம்ம வீடு மறுபடியும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா இப்பதான் சரியா சாப்பிடவும் முடியாம, அந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறேன். அதான் யார்கிட்டயும் சொல்லாம உன்ன பார்க்கறதுக்காக வந்தேன். மனோஜு, எனக்காக நீ தான் சாப்பாடெல்லாம் வாங்கி குடுக்கணும். நான் வேணும்னா நம்ம கடையிலேயே தங்கிக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நானே என்ன செய்யன்னு தெரியாம யோசிக்கிறேன். நானும் சரியா ரெஸ்ட் எடுக்கலம்மா. இங்க என்னால சரியா சாப்பிடவும் முடியல, தங்கவும் முடியல. என் நிலைமையும், உங்க நிலைமையும் இப்படி ஆகும்னு நான் யோசிக்கவே இல்ல. தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஃபினான்சர் கிட்ட கடன் வாங்கியிருக்கவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாம, கண்டிப்பா வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுக்கணும்னு யோசனை பண்ணியிருக்கவும் மாட்டேன். என்ன பத்தி யோசிச்சேன். இப்ப என் நிலைமைய பார்த்தீங்களாம்மா? இதுல நீங்க வேற மனோஜ் நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்றீங்களே! அதெல்லாம் முடியவே முடியாதும்மா. பேசாம நம்ம 2 பேருமே மீனா வீட்டுக்கு கிளம்பி போகலாமா? அப்படின்னு சொல்லும்போது, "என்ன மனோஜு, உன்ன நம்பி உன்ன பார்க்கறதுக்காக கடைக்கு வந்திருக்கேன். நீ இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா நீங்க தான் அங்க ஸ்ருதி வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க இப்படி என்ன தேடி வருவீங்க, உதவி கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், உன்ன நம்பி தானே வீட்டு பத்திரத்த ஃபினான்சர் கிட்ட குடுத்தேன். பேசாம பணத்த ஏற்பாடு பண்ணு மனோஜ். நம்ம வீடு கிடைச்சா தான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி சம்மந்தி வீட்லலாம் தங்குறது சரிப்பட்டு வராது மனோஜ். அவங்க நான் வந்த அன்னைக்கு சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நெனச்சாலும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அங்க இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு வேற நெனைக்கிறாங்க. என்னால அப்படிலாம் சம்மந்தி பேச்ச கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க முடியாது மனோஜ். நம்ம வீட்ல இருக்கிறப்ப மீனா, முத்து மட்டும் இல்ல, வீட்ல இருக்கிற எல்லாரும் என் பேச்ச கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா இப்ப சம்மந்தி கேள்வி கேட்டாலும் என்னால பதில் பேச முடியாத நிலைமையில இருக்கேன். எனக்கு இதெல்லாம் தேவையா மனோஜ்? உனக்கு உதவி செஞ்சதால தான் இப்படி இந்த நிலைமையில இருக்கேன். உனக்காக தானே பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்தேன். ஃபினான்சியருக்கு தர வேண்டிய பணத்த நீயே அந்த பணத்த திருப்பி குடுக்கணும் மனோஜ். அப்பதான் நம்ம வீடு நமக்கு கிடைக்கும் மனோஜ்." அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே மனோஜ், "அம்மா என்னம்மா? என்ன பேசுறீங்க?" அதான் அந்த முத்துவும், மீனாவும் எப்படியாவது வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கிருவேன்னு சொன்ன உடனே, அப்பா மட்டும் இல்ல, ஸ்ருதி, ரவி எல்லாரும் மீனா, முத்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மீனாவும், முத்துவும் இந்த வேலைய பார்த்துப்பாங்கம்மா. வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்கி தருவாங்க. ஆனா, நீங்க சொன்ன உடனே பணத்த ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படி நீங்க சொன்னாலும், என் மேல நம்பிக்கை வச்சாலும், இவ்ளோ பணம் கண்டிப்பா என்னால ஏற்பாடு பண்ணவே முடியாது. அதனால நீங்க என்கிட்ட பணத்த ஏற்பாடு பண்ண சொன்னாலும், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதும்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "மனோஜ், உன்ன நம்பி நான் ஏமாந்து போய் நிக்கிறேன். இப்ப எங்க தங்குறது? எங்க போறதுன்னு தெரியாம, ஸ்ருதிகிட்டயும், ரவிகிட்டயும் கூட சொல்லாம, சம்மந்திகிட்டயும் பேசாம, நான் அவங்க வீட்லருந்து கிளம்பி வந்துட்டேன் மனோஜ்." அப்படின்னு சொல்லும்போது, "உங்கள யாரும்மா இப்படிலாம் யார்கிட்டயும் சொல்லாம வர சொன்னது? மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கிளம்பி வாங்க. நீங்க கிளம்பி போங்கம்மா. அப்பதான் அவங்க உங்கள ஏத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம மனோஜ பார்க்க தான் போனேன்னு நீங்க தான் பேசி சமாளிக்கணும். அம்மா இப்ப மீனா வீட்டுக்கு போனீங்கன்னா, அதுக்கப்புறம் மீனா மட்டும் இல்ல, முத்துவும் உங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதைய தரமாட்டாங்க. என்னைக்குமே நம்ம மீனா, முத்து வீட்டுக்கு மட்டும் போகவே கூடாதும்மா." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "வீட்டு பத்திரத்த மீனாவும், முத்துவும் தானே வாங்கி தர போறாங்க." அப்படின்னு இங்க விஜயா சொல்றாங்க. "ஆமாம்மா. இந்த வேலைய நாங்க பார்த்துக்கிறோம். அப்பா கஷ்டப்படக்கூடாது. அம்மாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு முத்து தானம்மா சொல்றான். அப்ப அவனே பார்த்துக்கட்டும். நான் ஏம்மா யோசிக்கணும்? நான் ஏன் கவலைப்படணும்? என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கு நீங்க யாருமே இல்ல. அப்புறம் உங்கள பத்தி நான் யோசிக்கணுமான்னு" மனோஜ் பேசும்போது, "போதும் மனோஜ். இப்ப உன்ன நம்பி வீட்டு பத்திரத்த குடுத்தேன். அதான் நீ பணத்த ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டல்ல. எங்கள பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் கிளம்புறேன்." அப்படின்னு அழுதுகிட்டே விஜயா அங்கருந்து கிளம்பி வராங்க. "சம்மந்தி வீட்லயும் தங்க முடியாதுன்னு கிளம்பி வந்துட்டேன். இப்ப எங்க போறது? மனோஜ் கிட்ட உதவி கேட்டா கண்டுக்கவே மாட்டிக்கிறான். நான் பேச வரத புரிஞ்சுக்க மாட்டிக்கிறான். நான் என்ன செய்றது?" அப்படின்னு. "எங்க போறது? யார்கிட்ட உதவி கேட்கறது?" அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. முத்து சவாரிக்கு கிளம்பி வராரு. அந்த சமயம் இங்க ரேகாவோட அப்பா அங்க இருக்கிறத கவனிக்கிறாரு முத்து. ரேகாவோட அப்பா தானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே முத்து வரும்போது, "தம்பி கார நிப்பாட்டுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன சார் நீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "முத்து தம்பி நீங்களா?" அப்படின்னு யோசிச்சாலும்,
இங்க வந்து முத்துவோட கார்ல தான் நம்ம ஆஃபீஸ்க்கு போகணுமா? அப்படின்னு ரேகாவோட அப்பா வந்து யோசிக்கிறாரு. சார், என்ன சார் நீங்க தான் கார நிப்பாட்ட சொன்னீங்க. என்னன்னு கேட்டா பதில் பேசாம அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஆஃபீஸ்க்கு போகணும். எனக்கு கம்பெனில நெறைய வேலை இருக்குன்னு சொல்லும்போது, சார் நானே கூப்ட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து வந்து கார்ல வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அங்க கார்ல ரேகாவோட அப்பா வரும்போது, என்ன சார் எதுவுமே பேசாம வரீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல முத்து எனக்கு நெறைய வேலை இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணி பேசுனதெல்லாம் ரேகாவோட அப்பா நெனச்சு பார்க்குறாரு. இங்க வந்து மீனாவோட தம்பிய தான் ரேகா வந்து விரும்புறதால, என் பொண்ணு வெளியூர்லயே என் கம்பெனில வேல பார்க்கட்டும்னு ரேகாவ அனுப்பியிருக்கேன். இப்ப முத்து வேற என்கிட்ட பேசணும்னு நெனைக்கிறாரே! ஆனா நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ரேகா என் பொண்ணு என் பேச்ச தான் கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாவே இருக்காரு ரேகாவோட அப்பா. அந்த சமயம் ரேகாவோட அப்பா ரொம்ப நேரமா பேசாம வராரே! அப்படின்னு முத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. ரேகாவோட அப்பா கார்ல வரும்போதே அவருக்கு ரொம்ப முடியாம, மூச்செடுக்க முடியாம கஷ்டப்படுறத முத்து வந்து கவனிக்கிறாரு. "சார் என்னாச்சு சார்?" அப்படின்னு பதட்டமா கேட்கும்போது, "என்னன்னு தெரியல முத்து. உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். கம்பெனில வேற நெறைய வேலை இருக்கு." அப்படின்னு பேசும்போது, "சார் மொதல்ல நான் உங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறமா நான் கம்பெனிக்கு கூட்டிட்டு போறேன் சார்." அப்படின்னு ரொம்பவே பதட்டமா முத்து வந்து ரேகாவோட அப்பாவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது, அம் முத்து அ எப்படியாவது சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, உடனே முத்து வந்து சிந்தாமணிகிட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு யோசிக்கும்போது, அங்க ரேகாவோட அப்பா இன்னும் ரொம்ப முடியாம ஆனதால, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு முத்து. அங்க டாக்டர் கிட்ட, "அ இங்க வந்து ரேகாவோட அப்பா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். எனக்கு நெறைய உதவி செஞ்சிருக்காரு, சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அ இப்படி என் கார்ல வரும்போது ரொம்ப முடியாம இருந்தப்ப தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு நடந்த உண்மைய டாக்டர் கிட்ட தெளிவா சொல்றாரு முத்து. "கவலைப்படாதீங்க நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு. அங்க ரேகாவோட அப்பாவுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எல்லாமே குடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்து மறுபடியும் டாக்டர் கிட்ட கேட்கும்போது, "சார் எனக்கு தெரிஞ்சவர் தான் சார் இவரு. ஆனா இப்ப எப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க அவங்க வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. இங்க வர சொல்லுங்க. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன்னு" சொல்லும்போது, "சார் அவங்க பொண்ணு வெளியூருக்கு போயிருக்காங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? இப்ப அவர் ரொம்ப பரவால்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல அவர் பேச ஆரம்பிச்சுருவாரு. அ எப்படியாவது ரேகாவோட அப்பாவ வந்து நீங்க யாராவது பக்கத்திலேயே இருந்து பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "சார் நான் இருக்கேன் சார். நான் பார்த்துக்கிறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணாம, முத்துவே ரேகாவோட அப்பாவ ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறாரு. இங்க அண்ணாமலையும், மீனாவும் முத்து வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு முத்துவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா முத்து இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்ததால ஃபோன் எடுக்காம இருக்க, அண்ணாமலை ரொம்பவே பதட்டமா இருக்காரு. "என்ன மீனா, நீயும் வீட்டுக்கு வந்துட்ட. முத்துவுக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறான்னு" சொல்லும்போது, "இல்ல மாமா, அவருக்கு நெறைய சவாரி வருதுன்னு சொன்னாரு. அதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணலான்னு நெனச்சிருப்பாரு. நீங்க ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நீங்க நம்ம வீட்ல தானே இருக்கீங்க. உங்கள பாத்துக்கிறதுக்கு நாங்க இருக்கோம். கண்டிப்பா என் வீட்டுக்காரர் முத்து சீக்கிரமா வந்துருவாரு. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதான் ஃபோன் எடுத்து பேசாம இருப்பாருன்னு" மீனா ஆறுதலா பேசுறாங்க. ஆனா அண்ணாமலை யோசிக்கிறாரு, என் பையன் முத்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றான். இப்ப எங்க இருக்கான்? ஏன் ஃபோன் எடுத்து பேசாம இருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்கிறாரு அண்ணாமலை. இங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இங்க டாக்டர் வந்து ரேகாவோட அப்பாவ வீட்டுக்கு கூப்ட்டு போலாம். அவர் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறம் இங்க நெறைய வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதால, இங்க முத்து வந்து அ ரேகாவோட அப்பாவ தன்னுடைய கார்லயே வீட்டுக்கு கூப்ட்டு வரும்போது, "சார், நீங்க தான் என்கிட்ட பேசணும்னு நெனச்சீங்க. ஆனா நல்ல வேள. நான் உங்கள பார்த்ததால உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "முத்து தம்பி, நான் உங்க கார்ல வரக்கூடாதுன்னு நெனச்சேன். உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா உங்க கார்ல வந்ததால தான் நீங்க எனக்கு இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. என் பொண்ணு ரேகா வெளியூர்ல இருக்கிற என்னுடைய கம்பெனிய பார்த்துக்கிறாங்க. அவங்க இருந்திருந்தா பரவால்ல. ஆனா யாருமே என்ன பார்த்துக்க இல்லையேன்னு யோசிக்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல இருந்த வரைக்கும் நீங்களே என் பக்கத்துல இருந்து என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நான் இப்படிலாம் நீங்க உதவி செய்வீங்கன்னு யோசிக்கவே இல்ல முத்து தம்பி" அப்படின்னு அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு ரேகாவோட அப்பா. உடனே முத்து சொல்றாங்க, "சார், நான் இப்ப முன்ன மாதிரி இல்ல சார். நெறைய சவாரிக்கு போணும். நெறைய வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் வந்து சவாரிக்காக கிளம்பி வந்தேன். நீங்க நிக்கிறத பார்த்துட்டு உடனே உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஆனா நல்ல வேளை நீங்க என் கார்ல வந்தீங்க. அதனால தானே சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே உங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா முத்து தம்பி. உங்க கார்ல வந்ததால தான் நீங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க. நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க. அ நீங்க மட்டும் எனக்கு உதவி செய்யாம இருந்திருந்தா,
என்னால யோசிக்கவே முடியல. எனக்கு என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது, "கவலைப்படாம இருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி முத்து தம்பி, நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க. நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, "என்ன சார் நீங்க தனியா இருக்கீங்க. எப்படி சார் உங்கள அப்படியே விட்டுட்டு போக முடியும்? நான் இப்ப எங்க அம்மா வீட்ல இல்ல சார்" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க வீட்ல இல்லையா? விஜயா வீட்ல இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார். மீனாவோட அம்மா வீட்ல தான் தங்கியிருக்கேன்னு" சொல்லும்போது, "அப்படியா? என்னாச்சு? ஏன் அங்க தங்கியிருக்கீங்கன்னு" சொல்லும்போது, நடந்த உண்மைய முத்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபினான்சர் கிட்ட என் அண்ணன் மனோஜ் வந்து நெறைய கடன் வாங்குனதால, அந்த பணத்த திருப்பி தர முடியலன்னு ஃபினான்சியர் வந்து நெறைய பிரச்சனை செஞ்சாரு. ஆனாலும் நானும், மீனாவும் பணத்த ஏற்பாடு பண்ணி குடுத்தோம். சீக்கிரமா பணத்த ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இப்படி எங்க வீட்டுக்கு பேப்பரையும் அனுப்பிட்டாரு. அதனால எல்லார் முன்னாடியும் தல குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கக்கூடாதுன்னு, எங்க வீட்ல இருக்க எல்லாரும் அங்கருந்து கிளம்பி வந்துட்டோம். இப்ப அந்த வீடு எங்களுக்கு கிடைக்காதுன்ற நிலைமையில தான் இருக்கிறோம். இங்க என் அப்பா மட்டும் தான் மீனா வீட்ல தங்கியிருக்கிறாரு. என் அம்மா வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு கிளம்பி போனதால, நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம் சார் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன முத்து சொல்றீங்க? நீங்க என்ன காப்பாத்தியிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. ஆனா நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்களா?" அப்படின்னு ரேகாவோட அப்பா பேசும்போது, "ஆமா சார். நான் யார்கிட்டயுமே இந்த உண்மைய சொல்லல. ஏன்னா, நான் தானே சம்பாதிச்சு பணத்த ஏற்பாடு பண்ணணும். சீக்கிரமாவே என் அப்பாவும், அம்மாவும் நெனச்ச மாதிரி அவங்கள என் வீட்டுக்கு கூப்ட்டு போகணும் சார். என் அப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு." அப்படின்னு முத்து ரேகாவோட அப்பாகிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது, "முத்து கவலைப்படாம இருங்க. நீங்க எனக்காக செஞ்ச உதவிக்கு, நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீங்க என்ன காப்பாத்தியிருக்கீங்க. ரேகாவும் இல்ல. எனக்கு உதவி செய்ய சிந்தாமணி வருவாங்கன்னு நெனச்சேன். ஆனா நான் சிந்தாமணியவும் அவ்வளவா நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சார் என்ன தப்பா நெனைக்காதீங்க. நீங்க சிந்தாமணிய நம்பாம இருக்கிறதே நல்லது" அப்படின்னு சொல்லும்போது, "முத்து ஏன் அப்படி பேசுறீங்கன்னு" கேட்க, "ஏன்னா ஃபினான்சியர் இப்படி பிரச்சனை செய்றாருன்னா, இதுக்கு காரணமே சிந்தாமணி தான். எங்க வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காகவே இங்க வந்து சிந்தாமணி எங்க அம்மாகிட்ட பேசி, அ மனோஜையும், என் அம்மாவையும் ஏமாத்தி தான் வீட்டு பத்திரத்த வாங்கியிருக்காங்க. ஃபினான்சியர் வந்து சிந்தாமணி பேச்ச கேட்டு தான் இப்படி வந்து உடனே நீங்க தர வேண்டிய பணத்த எங்களுக்கு தந்தே ஆகணும்னு தேவையில்லாம இப்படிலாம் பிரச்சனை செய்றாரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஃபினான்சியர் மட்டும் இல்ல சார். சிந்தாமணியும் தான். அதான் நீங்க சிந்தாமணி கிட்ட உதவி கேட்கணும்னு சொன்னப்ப, அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர வைக்கவே இல்ல. என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு செய்யணும்னு நெனச்சேன். அதான் சார், நானே உங்கள பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டேன்னு" முத்து சொல்லும்போது, முத்துவ நெனச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு ரேகாவோட அப்பா. அது மட்டும் இல்லாம, சிந்தாமணி இப்படி மறுபடியும் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காளா? அது மட்டும் இல்லாம, இங்க விஜயாவோட வீடு தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் ஃபினான்சர் கிட்ட பேசி, முத்து வீட்ல உள்ள எல்லாருக்கும் இவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காளா சிந்தாமணி. சிந்தாமணி சொல்றது எல்லாமே உண்மைன்னு நானும் நம்புனேன். அதனால தான் ரேகா இனியும் நம்ம கம்பெனில வேல பார்க்க வேண்டான்னு, வெளியூர்ல இருக்கிற கம்பெனில வேல பார்க்கட்டும்னு அனுப்பி வச்சேன். ஆனா இப்ப முத்து பேசுறதெல்லாம் கேட்கும்போது, சிந்தாமணி திட்டம் போட்டு தான் முத்து வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கா. சிந்தாமணி மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. ஆனா இனி சிந்தாமணிய நம்பவே மாட்டேன். சிந்தாமணி நினைக்கிறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு முத்துவும், முத்து வீட்ல உள்ள எல்லாரும் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பிரச்சனைக்கு காரணமே சிந்தாமணி தான். ஆனா சிந்தாமணி நினைக்கிறதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு, சிந்தாமணிக்கு சரியான பதில் குடுக்கணும்னு ரேகாவோட அப்பா யோசிக்க ஆரம்பிக்கும்போது, முத்து எனக்கு செஞ்ச உதவிய மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி முத்து இவ்வளோ கஷ்டப்படும்போது உதவி செய்யாம இருந்தா எப்படி? அப்படின்னு நெனச்சுட்டு, நம்ம முத்துவுக்கு ஏதாவது செய்யணுமே, என்ன செய்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ரேகாவோட அப்பா. இங்க ரேகாவோட அப்பா சந்திராவோட வீட்டுக்கு வராரு. இங்க அண்ணாமலை, "முத்து என்னப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, "அப்பா ரேகாவோட அப்பா நம்ம எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொன்னாரு" அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் இருக்கட்டும் முத்து. நீ ஏன் வீட்டுக்கு வரவே இல்ல? நெறைய வேலை இருந்ததா? சவாரிக்கு போனியா?" அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப அக்கறையா கேள்வி கேட்கும்போது, "அப்பா என்ன நடந்துச்சு தெரியுமா? ரேகாவோட அப்பா என் கார்ல தான் வந்தாரு. அவருக்கு ரொம்ப முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஹாஸ்பிட்டல்ல நான் தான்ப்பா சேர்த்தேன். அது மட்டும் இல்லாம அவர பார்த்துக்கிறதுக்கு அவங்க பொண்ணு ரேகா இப்ப இங்க இல்ல. அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க. அதனால தான் நானே அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டேன்ப்பா. உங்க எல்லாரையும் ரேகாவோட அப்பா பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் கூப்பிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லும்போது, ரேகாவோட அப்பா அங்க சந்திராவோட வீட்டுக்கு வந்த உடனே அண்ணாமலை கிட்ட மட்டும் இல்லாம எல்லார்கிட்டயும் நன்றி சொல்றாரு. "முத்து தம்பி என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. என்ன அப்படியே விட்டுட்டு கிளம்பாம, என் கூடவே இருந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டதால தான், இப்ப உங்க எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். என் பொண்ணு ரேகாவ பத்தி எனக்கு தெரியும். ஆனா நான் தான் சிந்தாமணி பேச்ச கேட்டு, இங்க ரேகாவையும் புரிஞ்சுக்காம, இங்க சத்யாவையும் புரிஞ்சுக்காம, நான் வந்து ரேகா இங்க வேல பார்க்கவே கூடாதுன்னு, வெளியூர்ல இருக்கிற என் கம்பெனில என் பொண்ணு ரேகா வேல பார்க்கட்டும்னு நான் தான் அனுப்புனேன்.
ஆனா இப்ப முத்துவ நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். சிந்தாமணியால உங்க வீட்ல நெறைய பிரச்சனை வந்திருக்கு. ஏன் மீனாவுக்கும் சிந்தாமணி நெறைய பிரச்சனை செஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நீங்க உங்க வீட விட்டுட்டு, இங்க உங்க சம்மந்தி வீட்ல வந்து தங்கியிருக்கீங்கன்னு நெனைக்கும்போது, நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன். அதனால என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்காக செய்யணும்னு தான் நானும் வந்தேன். முத்து தம்பி செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது. அதனால முத்து தம்பி, இந்த பணத்த நீங்க வாங்கிக்கங்க. அது மட்டும் இல்லாம, சிந்தாமணி உங்க வீட எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். சிந்தாமணிக்கு சரியான பதில் கிடைக்கணும்னா, நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணும். இந்த வீடு உங்களுடைய வீடுன்னு சிந்தாமணிக்கு புரிய வைக்கணும். சிந்தாமணிக்கு வேற வேலையே இல்ல. இப்படிதான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செய்றது மட்டும் தான் சிந்தாமணிக்கு வேலையாவே இருக்கு. அப்படின்னு சிந்தாமணிய ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டு, முத்துவுக்கும், மீனாவுக்கும் உதவி செய்யணும். மறுபடியும் அண்ணாமலை தன்னுடைய வீட்டுக்கு வரணுன்றதுக்காக, உதவி செஞ்ச முத்துவுக்கு நெறைய பணம் குடுத்து, வீட்டு பத்திரத்த திருப்பி வாங்குறதுக்காக ரேகாவோட அப்பா உதவி செய்றாரு. உடனே இங்க அண்ணாமலை சார், எங்களுக்காக நீங்க இவ்ளோ பெரிய உதவிய செய்யணும்னு நெனைக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். அப்படின்னு அண்ணாமலை வந்து இங்க ரேகாவோட அப்பா கிட்ட பேசும்போது, பரவால்ல. முத்து தம்பி எனக்கு செஞ்ச உதவிக்காக நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன். நாளைக்கே ஃபினான்சியர பார்த்து அப்பா சொல்லும்போது சந்தோஷப்படுறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "நீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு நானும் வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்பவே பதட்டமா இருந்தோம். ஆனா நீங்க ரேகாவோட அப்பாவுக்கு இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப ரேகாவோட அப்பா சிந்தாமணிய பத்தி ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏற்கனவே சிந்தாமணி நம்ம எல்லாருக்கும் நெறைய பிரச்சனை செஞ்சிருக்காங்க. இப்பவும் நம்ம வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணும்னு தானே சிந்தாமணிக்கு வந்து ஃபினான்சர் கிட்ட பேசி இப்படிலாம் செய்கிறாங்க. இனி ரேகாவோட அப்பா சிந்தாமணியை நம்பவும் மாட்டாங்க. நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீங்கள் செஞ்ச உதவியால் நமக்கு நம்ம வீடு மறுபடியும் கிடைக்க போகுதுன்னு மீனா சொல்லும்போது இதை கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முத்து, நீ செஞ்ச உதவியால் தான் மறுபடியும் நம்ம நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபினான்சியர் கிட்ட வந்து முத்துவுக்காக ரேகாவோட அப்பா வந்து பேசுகிறாரு. சிந்தாமணி பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை முத்து மீனா கிட்ட தராமல் இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். முத்துவும் மீனாவும் இந்த வீட்டு பத்திரத்தை வாங்குறதுக்காக வருவாங்க. அந்த சமயம் சிந்தாமணிக்கு உதவி செஞ்சீங்கன்னா அப்புறம் நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன். முத்து மீனா கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டு பத்திரத்தை திருப்பி கொடுங்க. அவங்களால தான் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முத்து செஞ்ச உதவியால் தான் இப்படி என் வேலையை பார்த்துட்ருக்கேன். அதனால் முத்து தம்பிக்கு நானும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். இனி சிந்தாமணிக்கு நீங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே ரேகாவோட அப்பா வந்து ஃபினான்சர் கிட்ட பேசும்போது, சார், எனக்கு உங்களை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் சார். சிந்தாமணி வந்து இப்படிலாம் செய்ய சொன்னாங்க. சிந்தாமணி தான் சார் விஜயாவோட வீட்டு பத்திரம் எனக்கு வேணும், விஜயாவோட வீடு எனக்கு கிடைக்கணும்னு என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. அதனால தான் சார் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லும்போது, எனக்கு என் மனைவி சிந்தாமணியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க இப்படி தான் தேவையில்லாத வேலையை செய்வாங்க. சிந்தாமணி திருந்தவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சிந்தாமணிக்கிட்ட நான் பேசுகிறதே இல்லை. நீங்களும் சிந்தாமணிக்கு உதவி செய்யவே கூடாது. சிந்தாமணி இப்படி தேவையில்லாத வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை நாள் சிந்தாமணி பேச்சை கேட்காம சிந்தாமணிக்கிட்ட பேசாமல் இருந்தேன். இப்போ மீனா முத்து வரும்போது அவங்க வீட்டு பத்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீனா முத்துவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு ரேகாவோட அப்பா அங்கேருந்து கிளம்பும்போது மீனாவும் முத்துவும் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஃபினான்சியர். மீனாவும் முத்துவும் வந்த உடனே அவங்க பணத்தை தரதுக்குள்ளேயே வீட்டு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாரு ஃபினான்சியர். என்ன நீங்கள், நாங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாவே எங்களை நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்கள் பேசவும் இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தோம், அதுக்குள்ளே வீட்டு பத்திரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து, நீங்கள் பணத்தை திருப்பி தரலனாலும் இந்த வீட்டு பத்திரத்தை நான் திருப்பி கொடுக்கணும்னு ரேகாவோட அப்பா வந்து பேசியிருக்காங்க. இப்போ தான் சிந்தாமணிக்கு நான் உதவி செய்யவே கூடாதுன்னு ரேகாவோட அப்பா வந்து பேசிட்டு போனார். இனியும் சிந்தாமணி பேச்சை கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எனக்கு பிரச்சனை வரும். நீங்கள் பணத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு கிளம்புங்க. உங்கள் வீடு எனக்கு வேண்டாம். இந்த வீடு எனக்கு கிடைக்கணும்னு நினச்சது சிந்தாமணி தான். அவங்களுக்கு உதவி செஞ்சேன், அவ்வளவுதான். ரேகாவோட அப்பா உங்களுக்காக வந்து என் ஆஃபீஸ்க்கு வருவார், என்னை பார்த்து பேசுவாருன்னு நான் நினைக்கவே இல்லை முத்து. நீங்கள் ரேகாவோட அப்பாவுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறீங்க. அதனால தான் ரேகாவோட அப்பா வீட்டு பத்திரத்தை முத்துக்கிட்ட முதல்ல திருப்பி கொடுங்கன்னு என்கிட்ட வந்து பேசினாரு. நீங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கிக்கோங்க. நீங்கள் தர வேண்டிய பணத்தை எனக்கு தரவே வேண்டாம், போதுமா அப்படின்னு முத்து மீனா கிட்ட பேசுகிறாரு ஃபினான்சியர். ரேகாவோட அப்பா நம்ம வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்குறதுக்காக நமக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியர் கிட்ட வேற நமக்காக பேசியிருக்காரு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மீனா. ஃபினான்சியர் வீட்டு பத்திரத்தை முத்துக்கிட்டேயும் மீனா கிட்டேயும் கொடுத்த உடனே முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்த
அ ரேகாவோட அப்பா, "என்ன முத்து? என்ன மீனா? வீட்டு பத்திரம் கிடைச்சிருச்சா?" அப்படின்னு கேட்ட உடனே, "சார் ரொம்ப நன்றி சார். நீங்க செஞ்ச உதவியால எனக்கு வீட்டு பத்திரமும் கிடைச்சிருச்சு. மறுபடியும் நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கே வந்துட்டோம் சார்" அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா முத்து சொல்லும்போது, "இனி சிந்தாமணியால எந்த பிரச்சனையும் வராது. உங்க வீடு சிந்தாமணிக்கு கிடைக்கணுன்றதுக்காக, சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு, இவ்ளோ பெரிய பிரச்சனை செஞ்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி நான் சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? முத்து, மீனா நீங்க கவலைப்படாதீங்க. எப்பயுமே நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அதனால சிந்தாமணி நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க எப்பயும் போல உங்க வேலைய ரொம்ப நேர்மையா, உண்மையா பாருங்கன்னு" ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு ரேகாவோட அப்பா. ரேகாவோட அப்பா செஞ்ச உதவியால வீட்டு பத்திரமும் கிடைச்சிருச்சு. என் அப்பா அண்ணாமலை நினைச்ச மாதிரியே ரவி, ஸ்ருதி மட்டும் இல்லாம என் அப்பாவும், அம்மாவும் எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முத்து.